வெற்றி சதி சீரியலா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்துட்டாங்க. சக்தி தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே கொஞ்ச நேரத்துல யமுனா போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அக்கா கார்த்திக் சாரை மன்னிக்கலாமே. கார்த்திக் சார்லாம் என்னால் மன்னிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாப்புல. என்னை மதிக்காமல் என் மேலே அன்பு பாசம் காதல் நேசம் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால அவர் இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலான்னு முடிவு பண்ணிட்டாரு. என்னை தூக்கி போடலான்னு முடிவு பண்ணவரை நான் எதுக்கு தேவையில்லாமல் ஏற்றுக்கணும். ஏன் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதா? ஒரு பொண்ணுக்கு புருஷன் துணை தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவங்க நம்ம மேலே எப்படி அன்பு வச்சுருக்காங்கங்கிறத பொறுத்து தான். சரியா? அவங்க நம்மளை குப்பைக்கு சமானமாக நினைக்கிறாங்கன்னா அவங்க கூட இருந்து 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லைன்னு என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதனால் இந்த டாப்பிக்கை நீ எடுக்காதங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்ம மீனாட்சி அம்மா. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பொண்ணுங்க நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்ல ஹஸ்பண்ட் அமையாமல் விட்டுட்டாங்களேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா. சரி குழந்தைங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி போகலான்னு பார்த்தா துர்கா தூங்கிட்டு இருக்கா. அப்புறம் அவள் தூக்கம் நமக்கு எடுத்த மாதிரி ஆகிடுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா. சரி தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் துர்காவும் ஏஞ்சி வாசலுக்கு போகிறாங்க. கலெக்டராக போகிறீங்கன்னு பேசிகிட்டு இருந்தேன். அந்த கலெக்டர் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு எதுவும் உதவி செய்யணுமா சொல்லுங்கள், சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இல்லை என்னோட பங்களிப்பும் இருக்கணும். துர்கா அந்த இடத்துல காமெடியாக பேசுகிறாங்க. பங்களிப்பு தானே, வா இப்போதைக்கு நான் பாயசம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். 3 பேர் சேர்ந்து சூப்பராக பாயசம் கிண்டலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அடுப்பு ஏற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க. நான் பாயசம் எப்படி செய்யணும்னு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஏண்டி துர்கா, எங்களுக்கெல்லாம் தெரியாதா பாயசம் எப்படி செய்யணும்னு? வீடியோ ஆஃப் பண்ணுறி அப்படின்னு சொன்னேன். பாயசம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரங்கநாயகம்மா ஏஞ்சி பார்க்குறாங்க. 3 பொண்ணுங்களும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தா இதை விட என்ன வேணுங்கிற மாதிரி ஆனந்தமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா. அப்படி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடியுது. காலையில் ஏஞ்சோன்னே மாசான சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். புஷ்பா கழுத்தில் ஒரு பொருளை வச்சு மிரட்டுறாங்க நம்ம சக்தி. ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லும்போது யமுனா பின்னாடி மாதம் நிற்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணுறீங்க, இவெல்லாம் இந்த பூமிக்கு பாரம் தான், அனுப்பிச்சி விட்டுரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி யமுனா பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, ஓவராக சக்தி யமுனா பேச்சை கேட்டுட்டு நீ கலெக்டர்லாம் ஆகணும்னா உன் பேரில் புகாரே இருக்கக்கூடாது. ஓ என் பேரில் அன்பு பாசம்லாம் வச்சுருக்கவன் நடிக்கிறியா? நீ எங்கள் குடும்பத்தை போட்டு பாடாப்படுத்துனதுக்கு உன்னை இல்லாமாக்கணும் தான் நினைக்கிறேன். பார்த்தியா எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு? சாணம் பிடிச்சது நேத்தி தான் உனக்காக பார்த்து பார்த்து பிடிச்சது. சரியா? இந்த கத்தியில் புஷ்பா புஷ்பான்னு தான் பேர் எழுதி வச்சுருக்கோம். ஏன்னா சாணம் பிடிக்கும்போது நான் ஒன்றை தான் நினச்சேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் பேசுகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம். யாராவது வாங்க வாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம புஷ்பா கூப்பிட்றாங்க நீதிமணியும் சங்கிலியும். நீதிமணி கதவை திறந்துட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கம் என்ன நினச்சிட்டு இருக்க சக்தி, இது மாதிரி சித்தின்னு கூட பார்க்காம கழுத்தில் இது மாதிரி வச்சுருக்க, இது தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போய் அங்கிட்டுன்னு சொல்லி அந்த இதில் லைட்டாக தள்ளுறாங்க. ஒரு பக்கம் யமுனா நீதிமணி கழுத்தில் வைக்கிறாங்க. ஏய் நீயுமா யமுனா, அப்பா கழுத்தில் வைக்கிறது தப்பு தானே? என்னது அப்பாவா? உன் பொண்டாட்டி என்னென்ன காரியம்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? எங்களுக்காக எவ்வளோ தான் கஷ்டப்படுத்தியிருக்கா. பிரியாவை கூட்டிகிட்டு வந்தது, ரங்கநாயம்மா மீட் பண்ணது, புஷ்பா தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். என் வாழ்க்கையே இப்போ இல்லாமல் கேள்விக்குறியாக இருக்குன்னா முழுக்க முழுக்க காரணம் யார்? புஷ்பா தான். அவளுக்காக தான் இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட். சங்கிலி சங்கிலிங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம புஷ்பா. சங்கிலிக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. அவன் நிம்மதியாக தூங்குறான், வேற மாதிரி தூங்குறான். அவன் காலையில் தூங்கிட்டு இருக்கப்ப கர்ச்சிப்பில் இது மாதிரி ஒரு விஷயத்தை தடவி அவன் மூக்கில் வச்சோமா அவன் அசந்து தூங்குறான். அவன் சாயங்காலம் வரைக்கும் எந்திரிக்க வாய்ப்பே இல்லை. நீ என்ன கிழிக்கணுமோ கிழிச்சிக்க. இன்னும் ஒரு வாட்டி எங்கள் குடும்பத்தில் ஏதாவது விளையாட்டு காட்டணும்னு நினச்சேன்னு வச்சுக்கிங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா அது இவ்வளோ பெரிய அசிங்கத்தையும் அவமரியாதையும் கொண்டு வந்துட்டா, சாயங்காலம் அவள் மெஸ் எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நீதிமணியாக இருக்கட்டும் புஷ்பா எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாயங்காலம் ஆகிடுது. எல்லாருக்கும் சாப்பாடு தடபடலாம் போட்டுட்டு இருக்காங்க மீனாட்சி மெஸ்ஸில். சக்தி நீ கலெக்டர் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டா, நீ என்ன இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ தான் யமுனா சொன்னான் அடுத்த மாதம் 15ஆம் தேதி கலெக்டர் எக்ஸாமா, நீ அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே படிக்கணும்ல. அம்மா ஆல்ரெடி எத்தனை வாட்டிமா படிக்கிறது?
அதெல்லாம் சுவிட்ச் போட்ட மாதிரி தெளிவாக இருக்கம்மா. சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுற மாதிரி டப்பு டப்புன்னு எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நான் ஓ பொண்ணுமா, ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா என்றைக்குமே மறக்க மாட்டேங்கிற மாதிரி தான் புத்திசாலித்தனமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம புஷ்பாவும் நீதிமணி சங்கிலி எல்லாரும் வந்து அந்த மெஸ்ஸுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. 2 ரவுடிங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் விருந்து வந்து சாப்பாடு தடபடலாம் செஞ்சிட்டு இருக்கப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மெஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல இருந்துச்சான்னு கேட்டால் ஆச்சரியமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்ற இலையிலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி தூக்கி எறிஞ்சு டெஸ்க்லேருந்து எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறாங்க. ஒட்டாச்சி சுக்கு சுக்காக ஆகுறாங்க. முதல்ல இங்கே பெஞ்சே இருக்கக்கூடாதுடா, இந்த 2 பெஞ்சையும் 2 சேரையும் தூக்கி கடாசுடா அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வெளியில் போட்டு சாம்பார் வழியிலேருந்து எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அநியாயம் பண்ணுறாங்க. இது மாதிரி 10 லட்ச ரூபா காசு தேவைன்னு தெளிவாக தெரிஞ்சு தான் வெற்றி வந்து புல்லட்டில் 10 லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதுக்காக நீங்கள் எங்கள் மெஸ்ஸை வந்து இல்லாமக்குன்னு பார்க்குற, இது எங்களோட மெஸ்ஸு, அதனால் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமணி வந்து பேசுகிறாங்க. இதை உருவாக்குனது நாங்கள் தான். அம்மா, மண் யாருக்கு சொந்தம் தான் பார்க்கணும். இதை மண்ணுக்கு மேலே யார் சொந்தம் கொண்டாடுறான்னு முக்கியம் இல்லை, சரியா? நீதிமணி பேரில் இருக்குது. நாங்கள் இந்த மெஸ்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறோன்னு சொன்னோம்ல, அப்புறம் என்ன? நீ பூரியும் 5 ரூபாய்க்கு இக்கிலியும் போட்டு என்னைக்கு 10 லட்ச ரூபா சேர்த்து என் கையில் வந்து கொடுப்ப? இதெல்லாம் நினச்சி பார்க்க கூட முடியாத அமௌண்ட் உங்களால். எத்தனை வருஷம் ஆகும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இழிச்சவாயத்தனமாக இருப்பேனா? இது புஷ்பா பேரில் கரையை வந்து பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதை நான் உங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். என்னையா ஆச்சு உனக்கு? காலங்காத்தால் உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அவளுக்காக தான் இது ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட்டு. எங்கள் கழுத்தில் ஒரு பொருளை வந்து வச்சா. யமுனா, நீயாவது எதுவும் சொல்லக்கூடாதான்னு சொல்லி மீனாட்சம்மா வந்து கேட்குறாங்க. யமுனா தான் நீதிமணி கழுத்தில் வந்து வச்சதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே, என்னக்கா என்னை கூட்டிகிட்டு போயிருந்தா? ஏண்டாம்மா கேட்க மாட்டேன், உன்னை கூட்டிகிட்டு போயிருந்தா இவளும் வந்து கழுத்தில் வந்து வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அல்டிமேட் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரவுடி பசங்களாம் எல்லா ஜாமானையும் உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கப்ப வெற்றி வந்து மாதம் வந்து அந்த 10 லட்ச ரூபா பணத்தை வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ள மாதம் வரப்போ ஒரு பெஞ்சில் வந்து வச்சுட்டு அவங்க எல்லாரும் அடித்து துவம்சம் பண்ணி தூக்கி எறிகிறாங்க. அந்த இடத்துல 2 ரவுடிங்களாம் ஒன்று அவங்க 2 ரவுடியும் பைக் எடுத்துகிட்டு வேகமாக எஸ்கேப் ஆகிட்டாங்க. இனியா நினச்சிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற? நடுவில் நல்லா தானேயா இருந்த, இப்போ என்னையா ஆச்சு உனக்கு? ஏன்னா யமுனாக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு பார்த்துருக்காப்புல நீதிமணி. அப்போன்னு பார்த்து என்ன பண்ணியிருக்காப்புல யமுனா? அசிங்கப்படுத்தி தள்ளி விட்டுருக்கா. இதை வந்து மறக்க முடிஞ்சிச்சா? நேற்று நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கப்ப காலையில் நல்லபடியாக இருந்திருக்கலாம்னு பார்த்தா இவ வந்து கழுத்தில் வந்து ஒரு பொருளை வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது நீதிமணி வந்து சும்மா விட்டுருவாங்களா? என்ன நல்லா இருக்கிற ஃபேமிலியில் வந்து பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறீங்களா? இந்தாங்க உங்களுக்கு தேவையான 10 லட்சம் தானே நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ எதுக்கு வெற்றி 10 லட்சம் கொண்டு வர? உங்கள் வீட்டு காசு எனக்கு தேவையே இல்லை. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இது நம்ம வீட்டு காசு தானே. உன் வீட்டு காசு தேவையில்ல. அது உங்கள் உழைப்பில் வந்துச்சா? மற்றவங்க உழைப்பில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சக்தி பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.